என்ன கொடுக்கல நாங்கள்? எங்கள்கிட்ட என்ன இருக்குது? வெறும் உடலும் உயிரும் தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இளமை காலங்க, 30 வயசில் இந்த கட்சிக்கு வந்தேன். 15 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்குறேன். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நேரம், என்னுடைய தொழில், என்னுடைய வருவாய், இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த 6 குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அக்யூஸ்டாக போய் நின்றுட்டு இருக்கிறேன். அது சரி செய்ய முடியுமா? இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா? நீதிபதி ஆக முடியுமா? என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்களை நடுத்தருவில் விட்டுட்டீங்க. ஓராண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க. இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன். அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு, எங்கடா ஐயா சேது மனோரம் படம் இருக்குது, ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன? 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னு. வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறாரு. 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன? ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆச்சரியப்பட்டீங்க. என்னடா சொல்கிற? காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பிவிட்றேன். நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு. அதுக்கு இடையில் எத்தனை முறை திருச்சிக்கு வந்திருக்கீங்க? எத்தனை முறை திருச்சிக்கு வந்திருக்கீங்க? எத்தனை கலந்தாய் போட்டு எத்தனை கூட்டங்கள் பேசியிருக்கீங்க? தேர்தலுக்கு வந்தீங்க. ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா? பேசியிருப்பீங்களா? அவருடைய அந்த சிக்கல்களை தீர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா? லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க. இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கில் அழிச்சார். அவர் பிஹெச் சப்கான்ட்ராக்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார். 20 பேர் 25 பேர் அவர் கம்பெனியில் எப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கட்சின்னு கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழிலை கிட்டக்க இருந்து அவரால் சரியாக பார்க்க முடியல. எடுத்த ஆர்டரை கொடுக்க முடியல. புதுசாக ஆர்டர் எதுவும் வாங்க முடியல. கம்பெனி லாஸில் போயிடுச்சு. விற்றுவிட்டார். பழைய எறும்புக்கு விற்றார். 3 வேளை சாப்பிட்டாகணுமே. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே. வீட்டை அடமானம் வச்சார். இப்போ வரைக்கும் அதை மீட்க முடியல. நடுத்தரில் நிற்கிறாரு. இதுபோல் பல பேர் சுட்டி காட்ட முடியும். முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் ஐயான்றதுனால நீங்கள் விசாரித்ததுனால நான் இங்கே சொல்ல வேண்டிய எனக்கு அந்த கடமை இருக்குது.